யாருக்கு தமிழக அரசின் 2000 ரூபாய் நிதி உதவி? தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கொரோனாவால் பெரும் பாதிப்படைந்த மக்களுக்கு தமிழக அரசின் நிதி உதவி ரூபாய் 2000 கிடைக்க இருப்பதாக செய்தி வெளிவந்துள்ளது. செய்தியை விரிவாக பார்ப்பதற்கு முன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக உலகமே கோவிட்-19 எனப்படும் கொரோனா வைரஸால் பாதிப்படைந்து நிறைய பேர்கள் வேலை இழந்து பெரும்பாலானவர்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி இருக்கிறது. இந்த கொரோனா பல லட்சக்கணக்கானவர்களின் உயிரை காவு வாங்கியிருக்கிறது. ஊரடங்கு காலத்தில் அரசு சிறிய அளவில் நிதி உதவி அளித்தாலும் அவை எல்லாம் போதாது என்கிற எண்ணத்தை நிறைய பேர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதை கருத்தில் கொண்டு தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய அரசை மேலும் நிதி உதவி கேட்டு வற்புறுத்தி வந்தார். கொரோனாவால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்பை சமாளிக்கும் வகையில் ஏழை எளிய குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் வழங்கும் தமிழக அரசின் திட்டத்துக்கு மத்திய அரசு தற்போது ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்காக நிதியை ஒதுக்கித்தரவும் முன்வந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பொருளாதார ரீதியிலான பாதிப்புகளில் இருந்து மீள்வது குறித்து ஆலோசனை வழங்க ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் சி ரங்கராஜன் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு தன் பரிந்துரைகளை சமீபத்தில் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அளித்துள்ளது. அதில் பொருளாதார பாதிப்பில் இருந்து மீளும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு பண உதவி வழங்கலாம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு மே மாதம் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த பண உதவியை வழங்குவது குறித்தும் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அம்மா கொரோனா பேரிடர் நிவாரண நிதி என்கிற பெயரில் ஏழை எளிய குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு மட்டும் 3000 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. வரும் நவம்பர் முதல் வாரத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாஜக மூத்த தலைவரும் மத்திய நிதி அமைச்சருமான திருமதி நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் சென்னை வந்திருந்தார். அவரை தமிழக நிதி செயலர் எஸ் கிருஷ்ணன், வர்த்தக வரித்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் ஆகியோர் தனித்தனியாக சந்தித்தனர். அம்மா கொரோனா பேரிடர் நிவாரண நிதி திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த திட்டத்தை செயல்படுத்த ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரியில் இருந்து தமிழகத்திற்கு 3000 கோடி ரூபாயை உடனடியாக அளிக்க வேண்டும் என அவர்கள் வற்புறுத்தி இருக்கிறார்கள். டில்லி திரும்பிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். நிர்வாக நடைமுறைகளுக்கு பின்ப மிக விரைவில் இந்த நிதி தமிழக அரசுக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் மிக விரைவில் 2000 ரூபாய் நிவாரண நிதி தொடர்பான அறிவிப்பை முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிடுவார் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. அநேகமாக வருகிற நவம்பர் மாதம், அதாவது தீபாவளிக்கு முன்பு அரிசி ரேஷன் கார்டு தாரர்கள் எல்லோருக்கும் இந்த நிதி உதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி.